ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராவல் டெக். இன்றைக்கி ஒன் டே ட்ரிப் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா கோவை குற்றாலம். ஸோ கோயம்புத்தூர் டு கோவை குற்றாலம் நம்ம போக போகிறோம். ஸோ இங்கேருந்து 35 கிலோமீட்டர்ஸ் போனோம் அப்படின்னா கோவை குற்றாலம் வந்துடும். ஸோ அங்கோட அஜெண்டா வந்து எல்லாத்துக்குமே வந்து டிக்கெட்டு 60 ரூபா, சின்ன குழந்தைங்களுக்கு கிடையாது, மற்ற எல்லாத்துக்கும் 60 ரூபா. ஸோ பார்க்கிங்க்கு வந்து 120 ரூபா வாங்குவாங்க. ஸோ இதுதான் டூ வீலர் பார்க்கிங். இங்கே வண்டி போட்டுட்டு இங்கேருந்து அப்படியே வாக்கபிள் நடந்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கடை வரும். ஸோ ஸ்நாக்ஸ் கடை நிறையவே இருக்கும். ஸோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா 4 வீலரோட பார்க்கிங் இருக்கும். ஸோ 2 வீலர் 4 வீலர் ரெண்டுக்குமே வந்து 120 ரூபா பார்க்கிங் சார்ஜஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் போகும்போது செக்கிங் பண்ணுவாங்க. நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. பிகாஸ் இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த கண்ணாடி காகிதம், பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி ஐட்டம் வந்து எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அவுட் சைடில் வாங்க ஸ்நாக்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. பட் வந்து அதை ப்ராப்பராக செக் பண்ணி தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அங்கேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகணும். அதுக்கு கவர்மெண்ட்டே வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம கூட்டி போய் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இறங்கி அந்த இடத்துலேருந்து நம்ம குற்றாலத்துக்கு ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போவோம். இதுதான் நடந்து போகக்கூடிய வழி. போகிற வழியில் பார்த்திங்கன்னா குரங்கெல்லாம் நம்ம பார்த்தோம். மங்கீஸ் நிறைய இருந்துச்சு. இந்த மங்கீஸ் கூட வந்து பாப்பா தான் செமையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல போகும்போது இடையில பார்த்திங்கன்னா ஒரு டனல் மாதிரி ஒன்று இருக்கும். அங்கேருந்து நம்ம டோட்டல் வியூ நம்ம பார்க்கலாம். அந்த மலை சுற்றி இருக்கிற மலை. ஸோ உள்ளே போகிற என்ட்ரன்ஸில் நடந்து போய் உள்ளே போகிற இடம். ஸோ ஃபைனலாக நம்ம 3 கிலோமீட்டர் தாண்டி வந்ததுக்கப்புறம் குற்றாலம் நம்ம ரீச் ஆகிடுவோம். ஸோ இதுதான் குற்றாலம். அது அருவி சிறுவாணின்னு சொல்லுவோம். அதோட அருவி இங்கே தான் மேலேருந்து கீழே வரது நம்ம பார்ப்போம். ஸோ கீழே பார்த்திங்கன்னா அருவி வந்து விழற இடத்துல பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பயங்கர கூட்டம். பிகாஸ் ஆஃப் சம்மர்ன்றதுனால டோட்டலாக நிறைய கூட்டம். இப்போ என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். வாட்டர் ஃபால்ஸ். ஸோ தண்ணி சுத்தமாகவும் நீட்டாகவும் இருக்கும். அதனால தானே இவ்வளோ கூட்டம். உண்மையில் ஒரு சூப்பரான ப்ளேஸ் ஒன் டே ட்ரிப்புக்கு. ஃபைனலாக நாங்களும் போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட என்ஜாய் பண்ணோம். குளிச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளேசஸ்லாம் இருக்கும், சேஃப்டியாக இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது அனன்யா கூட நம்ம பார்த்தோம். ஸோ செகண்ட் டைமும் அனன்யா கூட வந்திருக்கோம். அவளுக்கு தான் பயங்கர ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும். எங்களோட அவள் தான் செம்ம என்ஜாய் பண்ணால். ஸோ எகைன் ரெடி ஆகிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். பாருங்கள், என்னோடய ஃபேமிலி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. என்ன தான் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி வச்சுட்டாங்க குடிக்கிறதுக்குள்ளே. அதுக்குள்ளே இடையில இவன் ஸோ ஒரு ஃபேமிலியாக சண்டை போட்டுட்டு ஜாலியாக இருக்காங்க மங்கீஸ். சூப்பராக இருந்துச்சு. ஸோ வழக்கம் போல் நார்மலாக போனால் இருக்காது. ஸோ சம்மர் டேஸில் மக்கள் நிறையா இருக்கிற இடத்துல குரங்குகள்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஃபஸ்ட் டைம் போகும்போது குரங்கு இல்லை, இந்த வாட்டி போகும்போது நிறைய குரங்கு எல்லாம் முடிச்சுட்டு ஃபேமிலியாக ரிட்டர்ன் வரும்போது